வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானமான கடகராசியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் வக்ரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எடுக்கக்கூடிய ஜூலை மாதம். நீங்கள் நார்மலாகவே எதையும் டோன்ட் கேர், வந்தது பார்த்துக்கலாம், வந்தது வரட்டும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடிய ஆசாமி. ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறத நல்லா மனதில் புரிந்து கொண்டு அதை அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. நார்மலாக சொல்லுவாங்க, எதையுமே டேக்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா கன்னிராசி அப்படின்வாங்க. ஏன்னா எங்கே நம்ம தன்மையாக போகணும், எங்கே கொஞ்சம் மேலே நிற்கணும்னு கிளியராக தெரிஞ்சவங்க, அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் கூட மாற்றாது அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க. நார்மலாக எப்படி சொல்லணும்னா, பெண் குழந்தைகள் தன்னுடைய தகப்பன்கிட்ட எப்படி தன் காரியத்தை அழகாக ஹேண்டில் பண்ணி வாங்கிக்கிறாங்களோ, அந்த செல்லம் கொஞ்சாடி அந்த செல்லமாக கேட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஐடியா. எப்போவுமே இந்த ஐடியாலஜியில் தான் கன்னிராசியார்கள் நிறைய விஷயங்களை அப்படி கையகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற பெரிய உண்மை உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ராசிநாதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், உங்கள் ராசியின் 12க்குரியவனான சூரியன் லாபஸ்தானத்துக்கு வருவதனாலும் அரசாங்க தொடர்பான விஷயங்கள்லாம் லாபம் கிடைக்கும். புதிய கான்ட்ராக்டெலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட பெருசுப்படுத்தாமல் இருக்கக்கூடியதனால சகோதரத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் குரு மிதுன ராசியான உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரயாணங்கள், இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எதிர்பார்த்துறீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பெரிதலான விஷயங்கள் நடந்தாலும் லாபம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் விட்டு அதுக்கு வெளியில் போய் சம்பாதித்து திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை காட்டுறதுனால இந்த மாதம் அதெல்லாம் கிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலை தேடும் அன்பர்களுக்கு வேலைக்கான முகாந்திரங்கள் நல்லா தெரியுது. வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். இடப்பெயர்ச்சிகள் எப்பவுமே பதவி உயர்வோடு இருப்பதாக அமைவதனாலே கொஞ்சம் சம்பள உயர்வு போன்றவைகள்லாம் கிடைக்கிறது நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் உங்கள் ராசியில் இந்த துலா ராசியை பார்க்கக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது, இந்த ராசிநாதனானவர் சுக்கிரனானவர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்க 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. அவ்வளவு சுகமான இடத்துல இல்லை அப்படிங்கிறதும், அதனால் கொஞ்சம் மனதில் சில கிளேசங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வக்கரகதியை அடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. வக்கரகதியாக அடைந்தனால என்ன ஆகுதுன்னா, நன்மையை தருகிறார். என்ன நன்மை? கொடுத்த காசு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதனமாக வாய்ப்புகளாக இருக்குது. வாழ்க்கையில் எப்பயும் நெறிமுறையோடு நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வக்கரத்தின் மூலியமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசிக்குள்ளர் 5ஆம் இடமான ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் உங்கள் குழந்தை விஷயத்துலேயும் நல்ல விஷயமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். சனி பகவானாலுடைய ஒரு தொடர்பினால் 5, 6 இந்த தொடர்பெல்லாம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கடன்கள் வாங்கி அவர்களை கரை சேர்க்க வேண்டிய சூழ்நிலையினால் எஜுகேஷன் ரிலேட்டடான கடன்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதாரத்திலே சில தடைகள் எல்லாம் வந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணி எப்படின்னா அவங்கள கரை சேர்த்தணும் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு படிப்புக்கு மோஸ்ட்லி இந்த படிப்பெல்லாம் ஏஐ ரிலேட்டடான படிப்புகளாக இருக்கும். அந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுப்பீங்க. இதை படிங்க, இதை படித்தா கம்ப்யூட்டர் ஏஐயில் நல்லா இருக்குது, இப்போ இதுதான் ஃபீல்டு, ஏரோநாட்டிக் நல்லா இருக்குது, ரோபோட்டிக் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு டைரெக்ஷனும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி காட்டுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி காலேஜஸ் எல்லாம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் காசு செலவானாலும் நான் எப்படியான என் பிள்ளையை படிச்சு வச்சுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலையை உங்கள் மனத்தை செட் பண்ணும். அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் அந்த மனத்தை கொண்டு வரும். புதன் 11ஆவது இடத்துல இருப்பதனாலே புத்தி செயல்பாடுகள் நல்லா இருக்கிறதுனாலையும் லாபத்தை பெற்றுத்தருவதனாலையும் குழந்தைகள் வாழ்க்கையில் நல்லதொரு சூழ்நிலை. மகர ராசியை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் புதனுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெரிகிறது.
4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தை, வண்டி வாகனஸ்தானத்தை குரு 10ஆம் இடத்துலேருந்து பார்ப்பதனாலே புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதும், ஏற்கனவே வண்டி வாங்கினீங்க செகண்ட் ஹேண்டுங்க அதை விற்றுட்டீங்க, இப்போ அதை விற்றுட்டு இன்னொன்று வாங்கியிருக்கேங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறது. சிலருக்கு நல்ல ஒரு இடம் இல்லைங்க, நான் இப்போ இடம் வாங்கிட்டேங்க, ஒரு பிளாட் வாங்கியிருக்கேங்க, இனிமேல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி வரதுக்கான வாய்ப்புகளை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபத்தை மேங்கூக்க விடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடெல்லாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நல்லதே நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கான சின்ன சின்ன கடன் ஹோம் லோன் போடுறதெல்லாம் நடக்கும். அந்த ஹோம் லோனெல்லாம் பெரிய லெவலில் போடாமல் கரெக்டாக விரலுக்கு தக்கன வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ். இல்லைன்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சு கடனை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையும் வரும்னால இந்த எச்சரிக்கையை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். கல்யாண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் பரிகார நிமித்தமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. இந்த மாதத்திலே வாராகி நவராத்திரி இருப்பதனாலே வராகி அம்மனை சிவப்பு உடுத்தி செய்யக்கூடிய அந்த பட்டு சோப்பு பட்டு உடுத்தின மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வணங்குங்க. மிளகாய் மாலையை செவ்வாய் வெள்ளியன்று அவருக்கு கோத்து போடுங்க, கஷ்டங்கள் நீரும். அந்த கஷ்டங்கள் மட்டும் இல்லை, உங்களிடம் இருக்க திருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண் ஒம்பல்கள் குறையும். இந்த கண் ஒம்பல்கள் குறைஞ்சிச்சினாலே உங்களுக்கு காரியங்கள் தடையில்லாமல் நல்லதாக நடக்கும். அப்படி நல்ல தடங்கள் இல்லாமல் நடக்கும்போது என்ன செய்வீங்க, சூப்பராக இருக்கேன் சார், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளத்துடன்.